வணக்கம். வாங்க நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் உலகத்தை பத்தி பார்க்கலாம். நோய்களுக்கு எதிரா நம்மள பாதுகாக்கிற ஒரு பயங்கரமான ஆனா ரொம்ப நுட்பமான ஒரு உலகம் அது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நமக்கு சின்னம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ் 2வது தடவை வரதில்லன்னு? இல்லனா ஒரு தடவை போடுற தடுப்பூசி எப்படி நம்மள வாழ்க்கை முழுசும் காப்பாத்துது? இந்த கேள்விகளுக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இதுக்கான பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாம உடம்புக்குள்ள நடக்கிற ஒரு மைக்ரோஸ்கோபிக் கதையில ஒளிஞ்சிருக்கு. இதுல மெமரி இருக்கு, பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கு, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் மிஷன்ல இருக்கிற எலைட் செல்களும் இருக்கு. சரி, வாங்க முதல்ல இந்த கதையே எங்க நடக்குதுன்னு பாத்துருவோம். இந்த முழு ஆக்ஷனும் நடக்கிற இடம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பரந்த சிக்கலான ஒரு போர்க்களம்தாங்க. இந்த இம்யூனிட்டிங்கிற விஷயம் ஒன்னும் புதுசு இல்ல தெரியுமா? இது ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பாருங்க, கிமு 430ல தியூசடேட்ஸ்னு ஒரு சரித்திர அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பிளேக் நோயிலிருந்து தப்பிச்சவங்களால மட்டும்தான் மத்த நோயாளிகளை பாத்துக்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த நோய் திரும்ப வராதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இயற்கையா நடக்கிற இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்த கத்துக்கிட்டோம் பாருங்க, அதுதான் உண்மையான கேம் சேஞ்சர். லூயி பாஸ்டர் மாதிரி விஞ்ஞானிகள் நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியும்னு நிரூபிச்சாங்க. இதுலேருந்து தான் நம்ம உடம்போட பாதுகாப்பு படையில இருக்கிற 2 முக்கிய பிரிவுகளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். நம்ம கிட்ட 2 விதமான டிஃபென்ஸ் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்னு இன்னேட் இம்யூனிட்டி. இது ஒரு ஜெனரல் செக்யூரிட்டி மாதிரி. எந்த எதிரி வந்தாலும் உடனே வேகமா சண்டைக்கு போகும், ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. இன்னொன்னு தான் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இது ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி. களத்துல இறங்க கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா எதிரி யாருன்னு சரியா அடையாளம் கண்டு குறி தப்பாம தாக்கி அவங்கள ஞாபகமும் வச்சுக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ், அதாவது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் பத்தி தான். ஏன்னா நம்ம கதையோட ஹீரோவான அந்த மெமரிங்கிற சக்தி இவங்க கிட்ட தான் இருக்கு. இந்த அடாப்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு 4 சூப்பர் பவர்ஸ் இருக்கு. முதல்ல ஆன்டிஜெனிக் ஸ்பெசிஃபிசிட்டி, அதாவது சின்ன சின்ன வித்தியாசங்களை கூட ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கும். 2வது டைவர்சிட்டி, கோடிக்கணக்கான எதிரிகளை அடையாளம் காணும் சக்தி. 3வது ரொம்ப முக்கியமானது இம்யூனலாஜிக் மெமரி, எதிரிகளை என்னைக்குமே மறக்காது. கடைசியா நண்பன் யாரு எதிரி யாருன்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கோம், நம்ம சொந்த செல்களை தாக்காது. சரி, இவ்ளோ பெரிய சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு? வாங்க நம்ம கதையோட ஹீரோவா பார்க்கலாம். இவங்க பேர் தான் லிம்போசைட்ஸ். இவங்க தான் இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தோட மூல மாதிரி. இந்த மெமரி, டைவர்சிட்டி எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம். இதுல 2 முக்கிய வகை இருக்கு. இன்னைக்கு நாம அதுல ஒரு வகையை பத்தி தான் பார்க்க போறோம். ஏதோ நம்ம ஹீரோ பி செல். இது நம்ம எலும்பு மஜ்ஜி, அதாவது போன் மேரோல உருவாகுது. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, அது மேல இருக்கிற ஒரு யுனிக் ரிசெப்டர் தான். இதோ ஒரு சாவி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு பி செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட பூட்டை திறக்கிறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் சாவி இருக்கும். சொல்லப்போனா ஒவ்வொரு பி செல்லையும் ஒரு நைவ் ஏஜென்ட்னு சொல்லலாம், அதாவது ஒரு புதுமுகம். அது தன்னோட அந்த ஸ்பெஷல் சாவியோட உடம்பு முழுக்க ரோந்து போயிட்டே இருக்கும். எதுக்கு? தன்னோட சரியான பூட்டுக்காக, அதாவது அதால மட்டுமே அடையாளம் காணக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட எதிரிக்காக காத்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஏஜென்ட் அதோட டார்கெட்டை கண்டுபிடிச்சிட்டா என்னாகும்? இங்கதான் அசல சுவாரஸ்யமே ஆரம்பிக்குது. இது ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட், என்கவுண்டர். நம்ம பி செல் அதோட சரியான எதிரிய பாத்துருது. 2வது, ஆக்டிவேஷன். எதிரி அதோட ரிசெப்டர்ல லாக் ஆனதும் பி செல் ஆக்டிவேட் ஆயிடுது. 3வது, குளோனல் செலெக்ஷன். இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆக்டிவேட் ஆன அந்த ஒரு செல் தன்ன மாதிரியே இருக்கிற ஆயிரக்கணக்கான குளோன்களை ஒரு பெரிய படையையே உருவாக்குது. இப்போ இந்த புது ஆர்மி 2 டீமா பிரியுது. 2 டீமுக்கும் வேற வேற ஆனா ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. டீம் பேரு பிளாஸ்மா செல். இவங்கள ஒரு ஆன்டிபாடி ஃபேக்டரின்னு சொல்லலாம். இவங்களோட வேலை ஒன்னே ஒண்ணுதான். இப்போ உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷனை எதிர்த்து சண்டை போட ஆன்டிபாடிகளை லட்சக்கணக்கில் உற்பத்தி பண்றது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை. அதோட உற்பத்தி ஸ்பீட் எவ்வளோ தெரியுமா? ஒரே ஒரு பிளாஸ்மா செல் ஒரு செகண்டுக்கு 2000க்கும் மேற்பட்ட ஆன்டிபாடி மூலக்கூறுகளை உருவாக்குது. நினைச்சு பார்க்க முடியுதா? இந்த ஆன்டிபாடிகள் தான் எதிரிகளை தேடி போய் அவங்கள டேக் பண்ணி அழிக்கிறதுக்கு வழி பண்ணுது. இப்போ 2வது டீம். இவங்க பேரு மெமரி பி செல். இவங்க தான் நம்மளோட லாங் டேர்ம் இம்யூனிட்டியோட ரகசியமே. இவங்க அந்த எதிரியோட அடையாளத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதனால அதே எதிரி திரும்பவும் நம்ம உடம்புக்குள்ள வந்தா இந்த மெமரி செல்ஸ் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி
ஒரு பெரிய படைய உடனே உருவாக்கிடும். இதனால தான் நமக்கு சின்னம்மை மாதிரி நோயெல்லாம் திரும்ப வர்றதில்ல. இந்த மொத்த ப்ராசஸுக்கும் பேரு தான் ஹியூமரல் இம்யூனிட்டி. ஏன் அந்த பேருன்னா, அந்த காலத்துல உடம்புல இருக்கிற திரவங்கள ஹியூமர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிபாடிகள் எல்லாம் நம்ம ரத்த மாதிரி திரவங்கள்ல நீந்திக்கிட்டு எதிரிகளை தேடுறதால இதுக்கு இந்த பேரு வந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா பி செல்ஸோட ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு பவர்ஃபுல்னு. அது உடனடி தேவைக்கு பிளாஸ்மா செல்கள் மூலமா சண்டை போடுது, அதே சமயம் மெமரி செல்கள் மூலமா எதிர்காலத்துக்கும் ஒரு நிரந்தர பாதுகாப்பு உருவாக்குது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். பி செல்கள் இந்த கதையோட ஒரு பாதிதான். இந்த பெரிய போர்ல ஜெயிக்க அவங்க மட்டும் பத்தாது, அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த ஆன்டிபாடி ஃபேக்டரிஸ் பவர்ஃபுல் தான், ஆனா அவங்க தனியா சண்டை போடுறதில்ல. அப்போ அவங்களோட முக்கியமான பார்ட்னர்ஸ் யாரு? இந்த போர்க்களத்துல அவங்களுக்கு யார் கமாண்ட் கொடுக்கறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தோட இன்னொரு பாதியான டி செல் கதையில இருக்கு. அத பத்தி நாம அடுத்த பாகத்துல விரிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க.